பட்டப்பகலில் சிறுமியொருவரை தூக்கிச் சென்ற நபர். வெளியான சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சி. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பில் முன்வைக்கப்படும் அவசர செய்தி. முன்னாள் போலீஸ் மாதிபர் மரண விசாரணைகளில் அடுத்த திடீர் திருப்பம். மகனின் திருமண வாழ்க்கையால் வந்த விரக்தி. அருகில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியின் பகீர் வாக்குமூலம். தம்புள்ளை காட்டில் கண்டெடுக்கப்பட்ட தோட்டாக்கள் விசேட அதிரடி படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. புதைத்து வைத்த நபர்கள் யார்? நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் கைதிகள் அல்ல. வெளிவந்திருக்கும் அடுத்த திடுக்கிடும் தகவல்கள். விசாரணைகளில் திருப்பம். இறுதிச் சடங்கில் காவல்துறையின் இறுதி மரியாதையை இழந்த சிடி விக்ரமரத்ன வெளியானது காரணம். கிடைப்பதற்கரிய மிக முக்கிய பொக்கிஷங்களை வைத்திருந்த நபர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல். அரிய விலங்குகள் பலியாக்கப்பட்ட சம்பவம். முல்லைத்தீவில் வீடொன்றுக்குள் 25க்கும் மேற்பட்ட கும்பல் இறங்கி அராஜகம். விசாரணைகள் முன்னெடுக்க பிந்தியடிக்கும் அதிகாரிகள். அனைத்தும் முடிந்துவிடும் இறுதி நிமிடங்களில் காப்பாற்றப்பட்ட மீனவர். நடுக்கடலில் நடந்த போராட்டம். கடற்படையினரின் புத்திசாலித்தனத்தால் மீள்வு. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் முக்கிய ஆதாரம். செம்மணி புதைவுகளில் மீண்டும் கிடைத்த எலும்புக்கூடுகள். 420 தாண்டிய மனித எலும்புக்கூடுகள். வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தீவிரமாக உயரும் உஷ்ணம். மக்களே அவதானம். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான அச்சத்தை மீண்டும் தூண்டும் வகையில் வீதியில் நடந்து சென்ற சிறுமியொருவரை கத்திமுனையில் கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குறித்த வீடியோ எந்த பகுதியில் இடம்பெற்றது என்பது பற்றி தகவல்கள் வெளியாகவில்லை. பொதுவாக வீதியொன்றில் நடந்து சென்ற சிறுமியொருவரை பின்தொடர்ந்து வந்த நபர் ஒருவர் திடீரென்று கத்திமுனையில் மிரட்டி புதருக்குள் கடத்திச் செல்ல முயன்றார். கத்தியை காட்டி மிரட்டிய அந்த நபர் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்த முயன்றதாக தெரிய வருகிறது. அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த கோரமான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு பெண்கள் தனியாக பயணிக்கும் போது விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்ன மாலபே தலஹெனவில் உள்ள தன்னுடைய வீட்டில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடற்பயிற்சி செய்வதற்காக தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்த அவர் அங்கிருந்து தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியிடம் கைத்துப்பாக்கியை கேட்டுப்பெற்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டதாக பாதுகாப்பு அதிகாரி போலீசாரிடம் தெரிவித்தார். நேற்று காலை 7 மணிக்கு சார் உடற்பயிற்சி செய்ய தயாராகி அறையை விட்டு வெளியே வந்து என்ன துப்பாக்கியை பயன்படுத்துகின்றாய் என்று என்னிடம் கேட்டார். நான் எனது கைத்துப்பாக்கியின் மெகசினை கலற்றிவிட்டு அவரிடம் கொடுத்தேன். அந்த மெகசினையும் என்னிடம் கேட்டு வாங்கிக் கொண்டார். அதன்பின் ஒரு தண்ணீர் போத்தல் எடுத்து வருமாறு என்னிடம் கூறினார். நான் அதை எடுக்க சமையலறை பகுதிக்கு சென்றபோது வெடிப்பு சட்டம் கேட்டது. நான் ஓடி வந்து பார்த்தபோது துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கீழே விழுந்து கிடந்தார் என முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்னவின் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி வாக்குமூலம் வழங்கினார். முன்னாள் போலீஸ் மாதிபரின் பாதுகாப்புக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த சம்பவத்தின் போது அவர்களில் ஒருவர் கடமையில் இருந்தார். விக்ரமரத்ன பயன்படுத்திய கைத்துப்பாக்கி போலீஸ் திணைக்களத்தால் அவரது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற போது மனைவியும் இளைய மகனும் வீட்டில் இருந்தனர். அவர்கள் உடனடியாக அவரை முல்லேரியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். முன்னாள் போலீஸ் மாதிபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அறிந்து உயர் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிடி விக்ரமரத்ன உயிரை மாய்த்துக் கொள்ள பயன்படுத்திய கைத்துப்பாக்கி வீட்டின் வரவேற்பறையில் கிடந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. விக்ரமரத்னவின் ஒரு மகனின் திருமண உறவில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவர் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சில மாதங்களுக்கு முன்பு அவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டது. சிடி விக்ரமரத்ன ஏன் இவ்வாறானதொரு முடிவை எடுத்தார் என்பதற்கான காரணம் நேற்று மாலை வரை கண்டறியப்படவில்லை. ஈஸ்டர் தாக்குதலில் சாரா ஜஸ்மின் உயிரிழந்ததாக DNA பரிசோதனைகள் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்துமாறு கடந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாரா ஜஸ்மின் சாய்ந்தமருது பகுதியில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தமை ஆரம்பகட்ட விசாரணையில் உறுதியாக தெரிந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட 3வது DNA பரிசோதனையில் அவர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது. குறித்த 3வது DNA பரிசோதனை சிடி விக்ரமரத்ன போலீஸ் மாதிபராக இருந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த காலப்பகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மாதிபராக பிரசாத் ரணசிங்க கடமையாற்றினார். கடந்த 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின் அன்றைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பதில் போலீஸ் மாதிபராக சந்தன விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டிருந்தார். 2020 ஆண்டு நவம்பர் 25 போலீஸ் மாதிபராக நிரந்தரமாக்கப்பட்ட அவர்
2023 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை பதவியில் பணியாற்றினார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருக்கு 3 முறை சேவை நீடிப்பு வழங்கப்பட்டது. விக்ரமரத்னவின் மகனின் மனைவி பிரிந்து செல்வதற்காக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்த மகனின் மனைவிதான் குடும்ப வன்முறைக்கு ஆளானதாக கூறி சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் புகார் செய்திருந்தார். அங்கு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து விக்ரமரத்ன மிகுந்த மனவேதனையில் இருந்ததாக தெரிய வருகிறது. தான் போலீஸ் அதிபர் பதவியை வகித்த போலீஸ் திணைக்களத்தின் பணியகம் தன்னுடைய மகனின் பிரச்சனைகள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் உயிரிழந்த முன்னாள் போலீஸ் அதிபர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் மிகுந்த கவலையோடு பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. தம்புள்ளை காடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்த விவரங்கள்: தம்புள்ளை வனப்பகுதிக்குள் சந்தேகத்துக்கிடமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட தோட்டாக்கள் பாதுகாப்பு பிரிவால் மீட்கப்பட்டன. இந்த தகவலை அடுத்து உடனடியாக செயல்பட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தம்புள்ளை காடு முழுவதையும் சுற்றி வளைத்து தேடுதல் மேற்கொண்ட போது காட்டின் பிற பகுதியில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிய இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தோட்டாக்கள் யாரால் எதற்காக இங்கே கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து விசேட அதிரடிப்படையினரும் தம்பளை போலீசாரும் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் உயிரிழந்த 21 கைதிகளும் தண்டனை பெற்ற கைதிகள் என்று ஊடகங்களாலும் அரசாங்க தரப்பாலும் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் உயிரிழந்த 21 பேரும் சந்தேக நபர்களாவர். உயிரிழந்த அதிகாரிகளை தவிர ஏனைய 21 பேரும் சந்தேக நபர்கள் என்று தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமிந்திர ஃபெர்டினெண்டோ தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் இன்றைய தினம் இணையதளத்துக்கு வழங்கிய செவியொன்றில் குறிப்பிட்டார். கைதிகளுக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும். ஆனாலும் கைதிகள் என்ற வரையறைக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் உள்ளடங்குகின்றனர். ஆனால் அரசாங்கம் இவர்களை சந்தேக நபர்கள் என்று ஏன் சொல்லவில்லை? இவர்கள் சந்தேக நபர்களா அல்லது தண்டனை கைதிகளா என்பது தொடர்பில் சிறைச்சாலை ஆவணங்களில் குறிப்பெடுக்கப்படும். ஆனால் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. சிறைச்சாலை திணைக்களத்திலிருந்து கிடைத்த விசேட தகவல் மூலம் நாம் இதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். சந்தேக நபர் என்பவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் அல்ல. நீதிமன்ற விசாரணை செயல்முறையின் மூலம் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் செய்யாத ஒரு நிரபராதியாவார். அதேபோல காயமடைந்தோரில் பெரும்பாலானவர்கள் சந்தேக நபர்கள் தான் என்று தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரை விட்டதாக கூறப்படும் முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்கு முழுமையான காவல்துறை மரியாதைகளுடன் நடத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை நெறிமுறைகளின்படி உயிரை முடித்துக் கொள்ளும் எந்தவொரு காவல்துறை அதிகாரிக்கும் மரியாதை செலுத்துவதற்கு உரிமை இல்லை என்று கூறப்படுகிறது. முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியை பயன்படுத்தி வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இந்நிலையில் முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலபி காவல்துறையினர் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இணைந்து பொரளை மற்றும் பாணந்துறை பகுதிகளில் நடத்திய சோதனையின் போது சட்டவிரோதமான முறையில் வனவிலங்கு பாகங்கள் மற்றும் வனவிலங்கு பாகங்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களை விற்பனைக்காக வைத்திருந்த 3 சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து பின்வரும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 8 தாயத்துக்கள், ஒரு யானை தந்த மாலை, ஒரு யானை தந்த கைகாப்பு, ஒரு யானை தந்த பெட்டி, 2 அடி நீளமுள்ள ஒரு போலி யானை தந்தம், யானை தந்தத்தால் செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் 2 கைகாப்புகள், 5 புலிப்பற்கள், 2 புலி நகங்கள், 3 கடல் சங்குகள், 2 புள்ளிமான் கொம்புகள், ஒரு சாம்பார்மான் கொம்பு, 2 கருப்பு பவளப்பாறை துண்டுகள். கைப்பற்றப்பட்ட பொருட்களும் சந்தேக நபர்களும் மாளிகக்கந்த நீதவான் நீதிமன்றம் மற்றும் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். விமானப்படை புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி குருநாகல் வனவிலங்கு உதவி பணிப்பாளர் அலுவலக அதிகாரிகள், புலத்கொகைப்பட்டிய வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள், அத்திரிய வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள் மற்றும் ராஜகிரிய போலீஸ் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இணைந்து இந்த கூட்டுச் சோதனையை மேற்கொண்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வீடொன்றின் கூரையை உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உள்ளிட்ட 5 படுகாயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மரத்தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததோடு சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்கே சுமார் 15 கடல் மைல் தொலைவில் உள்ள பொத்துவில் கடற்பரப்பில் சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கியிருந்த உள்நாட்டு மீன்பிடி படகொன்றில் மீனவர் ஒருவர் இலங்கை கடற்படையால் சனிக்கிழமை பாதுகாப்புடன் மீட்கப்பட்டார். பொத்துவில் கடலில் அனர்த்தத்துக்குள்ளான மீன்பிடி படகு தொடர்பில் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தால் வழங்கப்பட்ட அவசர அறிவித்தலுக்கு அமைய இந்த மீட்பு நடவடிக்கை உடனடியாக முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நிலவிய மிகவும் மோசமான வானிலைக்கு மத்தியில் இலங்கை கடற்படையின் விஜயபாகு அதிவேக போர்க்கப்பல் மற்றும் மேலதிக கடற்படை படகுகளை பயன்படுத்தி அந்த கடல் பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடற்படையின் தீவிர தேடுதல் நடவடிக்கையின் போது பொத்துவிலுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர் அவரின் மீன்பிடி படகுடன் பத்திரமாக மீட்கப்பட்டார். இவ்வாறு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மீனவருக்கு இலங்கை கடற்படை கப்பலான விஜயபாகுவின் மருத்துவ குழுவால் உடனடியாக முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அவர் மிகுந்த விரைவாக கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக அவசர சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் ஆபத்தில் சிக்கியிருக்கும் கடற்பயணிகள் மற்றும் மீனவ சமூகத்தை பாதுகாப்பதற்காக கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்புடன் இவ்வாறான உடனடி மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கை கடற்படை எப்போதுமே தயார் நிலையில் உள்ளதாக கடற்படை தலைமையகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் 36வது நாளான இன்றைய தினம் சனிக்கிழமை புதிதாக ஒரு பெரியவரின் எலும்புக்கூடுடன் சிறியவரின் எலும்புக்கூடு உள்ளடங்கலாக 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளை நிறத்திலான பாசிமணி, இரும்பு துண்டு, வளையல் என்பன பிற சார்ந்த பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு மண்டையோடு வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என்று இதுவரை 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 437 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 428 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையின்படி பகல் நேரங்களில் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துமாறும், முடிந்தவரை நீண்ட நேரம் நேரடியாக சூரிய ஒளி இருப்பதை தவிர்க்குமாறும், நாளின் அதிக வெப்பம் நிலவு நேரங்களில் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகலில் சிறுமி ஒருவரை தூக்கிச் சென்ற நபர். வெளியான சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சி. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பில் முன்வைக்கப்படும் அவசர செய்தி. முன்னாள் போலீஸ் மாதிபர் மரண விசாரணைகளில் அடுத்த திடீர் திருப்பம். மகனின் திருமண வாழ்க்கையால் வந்த விரக்தி. அருகில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியின் பகீர் வாக்குமூலம். தம்புள்ளை காட்டில் கண்டெடுக்கப்பட்ட தோட்டாக்கள் விசேட அதிரடி படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. புதைத்து வைத்த நபர்கள் யார்? நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் கைதிகள் அல்ல. வெளிவந்திருக்கும் அடுத்த திடுக்கிடும் தகவல்கள். விசாரணைகளில் திருப்பம். இறுதிச் சடங்கில் காவல்துறையின் இறுதி மரியாதையை இழந்த சிடி விக்ரமரத்ன வெளியானது காரணம். கிடைப்பதற்கரிய மிக முக்கிய பொக்கிஷங்களை வைத்திருந்த நபர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல். அரிய விலங்குகள் பலியாக்கப்பட்ட சம்பவம். முல்லைத்தீவில் வீடொன்றுக்குள் 25க்கும் மேற்பட்ட கும்பல் இறங்கி அராஜகம். விசாரணைகள் முன்னெடுக்க பிந்தியடிக்கும் அதிகாரிகள். அனைத்தும் முடிந்துவிடும் இறுதி நிமிடங்களில் காப்பாற்றப்பட்ட மீனவர். நடுக்கடலில் நடந்த போராட்டம். கடற்படையினரின் புத்திசாலித்தனத்தால் மீள்வு. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் முக்கிய ஆதாரம். செம்மணி புதைவுகளில் மீண்டும் கிடைத்த எலும்புக்கூடுகள். 420 தாண்டிய மனித எலும்புக்கூடுகள்.
வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தீவிரமாக உயரும் உஷ்ணம். மக்களே அவதானம்.